வணக்கம் வணக்கம் வாருங்கள். குட்டியாக ஒரு சிக்கன் வருது. டிஸ்கோ என்ன போட்டிருக்குன்னா வரமிளகாய், 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி, அப்புறம் சிக்கன், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டிருக்கு. அப்புறம் கொஞ்சமாக வரமிளகாய் தூள். இவ்வளோ தான். இதை அப்படியே கொட்டி எண்ணெயில் அப்படியே சிக்கனையும் கொட்டி வேக விட்டு அப்படியே வணக்கினீங்கன்னா சிக்கன் ஃப்ரை ரெடி. இன்னும் வணங்கணும் ஃப்ரையா. ஒரு சோறு குண்டா கழட்ட முடியல. சோறு அது யாருக்கும் தெரியாதா? சோறு இது குழம்பு. முடியலாம். இன்னும் நன்றாக வறுக்கவும். இதில் 3 நாள் முயல் ஊற வைத்து போடவும். உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் சர்க்கரை போடலாம். உப்பு பத்தலை சர்க்கரை தான் போடணும். கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக சர்க்கரை போட்டு இது கொஞ்சம் மொண்டு வைக்கணும். ஒருத்தருப்பான வர சொல்லு. அவனை வர சொல்லு. சாலையில் தானே படுத்துட்டு இருக்கிற. வர சொல்லு. ஒருத்தன் வந்தான், வாடானா போய் எங்கேயோ சாலையில் படுத்து கொண்டிருக்கான். அப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான பிரபலத்தை காட்ட போகிறேன். பிரபலம் வருவார். இறுதியாக கொஞ்சோண்டு வேப்பந்தலை, ஒடுவந்தலை, வேப்பந்தலை. இதில் எதுவும் புழு இருக்குதா? இல்லை, பாடி போச்சு. இவர் தான் அவர். சப்பி சாப்பிட மாட்டார். அவர் சப்பாமே சாப்பிடுவார். சப்பி சாப்பிட்றவர் அவர். அவ்வளோ ஆஃப் பண்ணியாச்சு. வந்து போச்சு. வந்துட்டான். சப்பி சாப்பிட்றேன். ஒன்றும் பார்த்துக்காங்க. ரெடி. இப்படிக்கா வறுத்து அப்படிக்கா வாயில் போட்டு சாப்பிட்றணும். இங்கே ஒன்று இருக்குது. இது ஒரு ஐட்டம். இது குழம்பு கறி, இது சோறு. என்ன மாதிரி இது குழம்பு கறி? இது என்ன கறி? அது குழம்புலாத கறி, தண்ணியில் ஊற்றி வேகச்ச கறி. அது அதில் சரக்கு ஊற்று கறியா? இது சரக்கு ஊற்றுன கறி, இது சரக்கு ஊற்றாத கறி. சாப்பிடுங்க.